என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 25. மாடும் சித்து மாடா நல்ல அருமையான மாடா இருக்கு, அழகா இருக்கு. அதுக்கு அழகான ஒரு கண்ணுக்குட்டி. 25. பால்லாம் எவ்வளவு சொன்னாங்க? பால்லாம் 1 லிட்டர் தான் இருக்கும். 1 லிட்டர். என்ன தேவையா இப்படி ஒரு சித்து மாடு நாட்டு மாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு தான். வளர்க்கறது 1 லிட்டர் போதுமானது. அப்படி என்ன இந்த பால்ல ஸ்பெஷல்? இந்த பால்ல அவ்வளவு ஒரு நல்லது, உடம்புக்கு நல்லது இல்லையா? இருக்கு. அப்ப வீட்டுல குழந்தைகள் இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. 25. ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? தலை ஈத்து. 25 ரூபாய்க்கு அருமையா. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? பொட்டை கண்ணுக்குட்டியா? ஓகே, சூப்பரா இருக்குங்க. அண்ணனுக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா நல்லா விலாவரியா கேட்டிருக்கலாம். ரொம்ப அழகான மாடுங்க, அம்சமான மாடு. நாட்டு மாடு கொஞ்சம் கலைன்னு சொல்லுவாங்க, அது கலையில நல்ல குணமாவே இருக்கு. சுண்டாம கொள்ளாம அழகா. முடிஞ்ச விலை, ஆமா முடிஞ்ச விலை 40. மாடு நல்ல கலர், நல்ல அம்சமா இருக்கு, நல்ல வளப்பான மாடு, சூப்பரா இருக்கு. கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி காலக்கண்ணா? கண்ணுக்குட்டி காலக்கண்ணு. ஈத்து எத்தனாவது இருக்கும்ண்ணே? ஈத்து ஒரு 4 ஈத்து மேல இருக்கும். 4 ஈத்து மேல. பால் என்ன சொன்னாங்க, எவ்வளவு இருக்கும்? 8 லிட்டர் சொல்லிருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கறது? 7 ஓடணும். 7வது ஓடணும். இந்த மாட்டோட சிறப்பு என்ன? இவ்வளவுத்துல இதை தூக்கிருக்கீங்கல்ல துண்டா? சாப்பாடு கிடக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு இந்த மாடு சோளத்துல நிறைய கிடக்கு வீட்டுல. சரி, நான் வியாபாரியா சம்சாரி? வியாபாரி தான். எந்த ஊர் வியாபாரி? சங்கரன் கோயில் பக்கம். சங்கரன் கோயில். நீங்க இந்த கொண்டு வந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன், கண்ணுக்குட்டி பத்தி. இது காங்கேயம் மாடு. ஒரிஜினல் காங்கேயம் தானா? ஆமா, ஒரிஜினல் காங்கேயம் தான். ரெண்டுமே பசு தானே? ஆமா, ரெண்டுமே தான். ரெண்டுமே பசு. ரெண்டுமே பொட்டை கண்ணுக்குட்டி, சூப்பரா இருக்குங்க. ஒரிஜினல் காங்கேயம். இப்பவுமே வந்து திமிழ் எல்லாம் நல்லா வந்திருக்குண்ணே. ஆமா, இப்பவுமே திமிழ் நல்லா. எத்தனை வருஷம் கண்ணுக்குட்டி இருக்கும்? 1 வருஷம் ஆயிருக்குமா? இது 8 மாசம் ஆகுது. 8 மாசம் கண்ணுக்குட்டி தான் ரெண்டும். இதே மாதிரி எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 3 தான் கொண்டு வந்தேன். 3 கொண்டு வந்தீங்க. இதுல இன்னும் பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது பருவத்துக்கு வர இன்னொரு 1 வருஷம் ஆகும். ஒரு 1 வருஷம். 1 வருஷம் பருவத்துக்கு வந்துட்டு அதோட விலையே வித்தியாசமாயிரும். வித்தியாசமா இருக்கும், உயரமான மாடா வரும். இப்ப என்னென்ன சொல்றீங்க? ரெண்டையும் சேர்த்து? ரெண்டும் சேர்த்து 31 சொன்னேன். ரெண்டையும் சேர்த்து 31 சொல்ற விலை. சொல்றேன். கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? 27 வரைக்கும் கேட்காங்க. 27, 31 சொல்ற விலை. இன்னொரு விலை நடுவுல ஒரு விலை, இந்த விலை வந்தா கையில கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 29 வந்தா கொடுத்துடலாம். 29 வந்தால் கொடுத்துடலாம், அதுக்கு கீழே குறைக்க முடியாது. இந்த கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டியோட சிறப்புன்னா என்ன சொல்லுங்க? இந்த காங்கேயம் பசு நல்ல பால், சத்துள்ள பால். இது வந்து நாட்டு மாடு இது கிடைக்க மாட்டேங்குது, அதனால சத்துள்ள பால்னால இதை வாங்கி பிரியப்பட்டு வளர்க்குறாங்க. நல்ல குணங்கள்லாம் நல்லா இருக்கா? அருமையான குணம், களைச்சல் இல்ல. களைச்சல் இல்லாம இருக்கு. ஏன்னா நாட்டு மாடுகள் அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா, நாட்டு இருக்குங்க. ஏன்னா காலக்கண்ணு நம்ம பெரும்பாலும் மேலப்பாளையம் சந்தைக்கு வரும். இன்னைக்கு பசு. ஆமா. உங்க பேரு? என் பேரு வேலுச்சாமி. வேலுச்சாமி, சங்கரன். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காலக்கண்ணு ஹெச்எப். பால் எவ்வளவு சொன்னாங்க? காலையில சாயங்காலமும் 4 லிட்டர் சாயந்தரம் 3 லிட்டர் அவ்வளவுதான். 4, 3, 7 லிட்டர் இருக்கும். அவங்க சொல்லி 7 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு வராது. இது கெட்டு பால். மாடு 10 மாடு கிடக்கு. சரி, அதனால மாட்டை பத்தி ஓரளவு உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து தெரியும். மாடு வாங்கச்சுல என்னதெல்லாம் பார்க்கணும், இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்கணுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மேக்சிமம் அதுல சுழி இல்லாம இருந்து பார்த்து வாங்கினாலே, சுழி காம்பு தப்பு இல்லாம இருந்தாலும் எப்படி மாடா இருந்தாலும் மாடாயிரும். இல்ல, மாட்டுக்கு குணம் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் அது சில ஆட்கள் வாடையை பார்த்து நின்றுடும். சில மாடு கறக்கிறதுக்கு வந்து ஒரு சிலர்கிட்ட நிக்காது, ஒரு சிலர்கிட்ட அப்படியே நிற்கும். மாடு வளர்ப்புல லாபம் இருக்கு? லாபம் தான். சொந்த வேலை பார்த்தா லாபம், சம்பளால் போட்டு பார்த்தா லாபம் கிடையாது. ஏன்னா நிறைய நம்மளே பார்க்கணும், நம்மளே பார்த்தா லாபம் தான். நான் ஒரு 20 வருஷம் இருக்கேன். 20 வருஷத்துல இந்த மாடு வளர்ப்புனால நீங்க அடைஞ்ச பயன்? பிள்ளைகளை பூரா படிக்க வச்சிருக்கேன். சரி. இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன். பொண்ணை படிக்க வச்சேன். பையன் இவனை படிக்க வச்சேன். இந்த மாடு தான் நமக்கு எல்லாமே. மாடு எல்லாமே தான். அதுல எந்த கருத்து மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சின்ன இதுவும் கிடையாது. இந்த மாடுனால லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவையா நினைச்சு நாம. பால் வந்து எல்லாருக்குமே உயிர் காக்கும் பொருள் தானே. வியாபாரம்ங்கிறது வேற, பால் வியாபாரம்ங்கிறது வேற. பால் வந்து பிறந்த குழந்தையில இருந்து காலங்கூடுது ஆள் வரைக்குமே பாலை நம்ம கொடுக்க தானே செய்வோம். அதனால அது ஒரு புண்ணியம் தானே, உயிர் காக்கும் பொருள் தான். உண்மையில அதான் உண்மை. அதுல பணத்துக்காக அதை பார்த்துட்டோம்னாக்கா அது வேற விஷயம். இதுல வந்து புண்ணியத்தை தேடலாம். பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு புண்ணியம் தேடும்.
பணமும் இருக்கு, அதோட அது அந்த சேர்த்து புண்ணியம் சேரும். என் கருத்துப்படி அது புண்ணியம் சேரும். மற்றவங்க எப்படி சொல்றாங்கிறத நான் சொல்ல முடியாது. எனக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி, மன திருப்தின்னு சொல்றதை விட ஆத்ம திருப்திங்கிறது வந்து வேற. மாட்டு சந்தையில தரகர் பிளஸ் வியாபாரி இன்னைக்கு அருமையான ஒரு மாடு கொண்டு வந்துருக்காங்க. மாடும் கண்ணுக்குட்டியும் பாருங்க. கண்ணுக்குட்டி போட்டு ஒரு வாரம் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கீழே தான் இருக்குமா? ஒரு வாரம் 10 நாள் வைங்களேன். ஒரு வாரம் அவ்வளவுதான் இருக்கும். நல்ல ஹெச்எப்ல நல்ல ஒரிஜினல் இருக்கு. மாடு நல்ல சித்து மாடு. இது என்ன ரகத்துல வரும், என்ன கிராஸ் பிரீட்ல வரும்? இது வந்து ஒரிஜினல் சர்ச்சி, ஒரிஜினல் ஜெர்சி தான். சர்ச்சி. மாட்டுக்கும் மடிக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்க. எப்படி மாடு சித்து மாடா இருக்கு, மடி ரொம்ப அட்டகாசமா ஹெச்எப் மாடு. அதான் ஹெச்எப் மாடு. ஆமா, மாடு சித்தா இருந்தாலும் மடு பால் அதிகமா இருக்கும். இதெல்லாம் பால் என்ன சொல்றீங்கன்னா? பால் 2 நேரமும் 8 லிட்டர் வரும். 8 லிட்டர் நீங்க சொல்றது? 8 லிட்டர் வரும். சாப்பாடு குடிச்சா கூட 2 லிட்டரும் இறக்கலாம். ஈத்து எத்தனாவது ஈத்து இதெல்லாம்? இது 3ஆயிரத்து. 3ஆயிரத்து. நீங்க என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 42 ரூபாய் சொல்லி 40 ரூபாய் சொன்னா 35,000 ரூபாய் கேக்குறாங்க. இன்னொரு விலை வந்தா நான் கொடுத்துருவேன். 2 ரூபாய் முன்ன வந்தா கொடுத்துருவேன். சரி, இப்ப சம்சாரி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அம்சங்கள் இதுல இருக்கு? எப்படி ஒரு சம்சாரி வாங்குறாங்க, அவங்களுக்கு இதுல என்னென்ன பாப்பாங்க, என்னென்ன இருக்கு? கரெக்டா சம்சாரி சுழி பாப்பாங்கன்னா சுழி இருக்கா? கரெக்டா சுண்டு பாப்பான், மாட்டை பைக்காம்ப பாப்பாங்க, பல்லு எடுத்து பாப்பாங்க. சரி, எல்லாமே கரெக்டா எல்லாம் ஒரு வீட்டு தேவைக்காக, வீட்டு தேவைக்கு, பண்ணைக்கு ரெண்டுக்குமே ஒரு சம்சாரிக்கு அம்சமான மாடு. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு அதை சொல்லுங்க. 30. கண்ணுக்குட்டி கொட்டையா காளையா? 30. பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காரு? பால் 3 லிட்டருக்கு வேறு. நீங்க எதிர்பார்க்கறது? 2 எதிர்பார்க்கும். 2. ஒரு வேளைக்கு 2, ஒரு நாளைக்கா? நாளைக்கு 5 லிட்டர் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் நீங்க எதிர்பார்க்கறது. ஈத்து எத்தனாவது ஈத்துனா? 2000 இருக்கும். எல்லாரும் இந்த கருப்பு வந்து ஓரளவு சென்டிமெண்டா இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. கருப்பு கலர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. உங்களுக்கு கருப்பு தான் செட் ஆகும். கலர் பாக்குறது இல்ல. சுழி பாப்பியா? சுழி பாப்பியா? எந்த சுழி இருக்க கூடாது? சுழி இருக்கக்கூடாது. ஒரு சுழி தான் இருக்கணும். எந்த சுழி இருக்கணும்? நெத்தி சுழி இருக்கும். ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு போகுது. வியாபாரி சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். இன்னைக்கு மாடுகள் வேகமா வந்து சீக்கிரம் விற்பனை ஆகி போயிட்டு இந்த மாடை பாருங்க. இதெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, வாங்கி கட்டி போட்டிருக்காங்க. நல்ல மாடு. என்ன விலைன்னு தெரியல, யார் வாங்கியிருக்கான்னு தெரியல. வண்டியில ஏத்துறதுக்கு என்ன விலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க? 27 சொன்னேன். முடிஞ்சதா? முடிஞ்சது. சொன்னது 35 ரூபாய் வெளிச்சு. சொன்னது 27 முடிஞ்சது. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் மார்த்தாண்டம். ஆமா. எப்படி மாடுகள் பிடிக்க வந்தீங்க இன்னைக்கு? பிடிக்க வந்தது இன்னும் விலை கூடுதல் தான். கூடுதல். அதாவது நீங்க எதிர்பார்த்ததோட கூட பிடிச்சோம். கூடுதல். இது மாடு சின்ன கொம்பு சைஸ் ஆனனால, இளம் பயிர், சின்ன தலைப்பேர் பயிர் ஆனனால வாங்கினோம். கண்ணுக்குட்டி இருக்கா? கண்ணுக்குட்டி இல்ல. ஈத்து எத்தனாவது இருக்கும்? ஈத்துக்கு 2000 இருக்கு. 2000 இருக்கும். நல்ல சுத்த கருப்புல இருக்கு. நெத்தியில் மட்டும் லைட்டா சுட்டி கிடக்கு. ஆமா. பால்லாம் அவங்க சொன்னது எவ்வளவு, நீங்க எதிர்பார்த்தது எவ்வளவு? 4 லிட்டர் சொன்னாங்க. சரி, எதிர்பார்க்கியது கட்டி வச்சிருந்தா கிடைக்குமா என்னன்னு தெரியல. பாலை கட்டி கொண்டு வருவாங்க. சரி, நீங்க எதிர்பார்க்கறது? இந்த மாடு இவ்வளவு கறக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு 3 கிட்ட 1.5 இருக்கும். கரெக்டா லாஜிக்கா எதிர்பார்க்க. இந்த நாகர்கோயில இருந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்குறதுக்கான காரணம்? இங்க மாடு கொஞ்சம் அதிகம் வரக்கூடியதுனால, அதிகம் வரும்னா அதிகம் வர்றதுனால விலையும் கொஞ்சம் சௌரியமா கிடைக்கும். ஒரு 40-50க்கு மேலெல்லாம் எந்த மாடுமே போகாது. இங்க வாங்கி கட்டிருக்காங்கல்ல, எந்த மாடுமே 40-45 அந்த ரேட்டு தான் வரும். அதிகபட்சம் நான் சொல்றது. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 27,500. கண்ணுக்குட்டி இல்ல. கண்ணுக்குட்டி இல்லாத 27,500. ஃபுல்லா எருமை கண்ணுக்குட்டி. இப்ப தொடர்ச்சியா கொண்டு வராங்க. ஒவ்வொரு வாரமும் கொண்டு வராங்க.
அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? டவுன் தான். சரி, எவ்வளவு மாடு வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு மாடு வாங்கிருக்கீங்க? ஒரு மாடு வாங்கணும். ஒண்ணுதான். வீட்டு தேவைக்கா இல்ல வீட்டு தேவைக்கு. பால் கறந்து விக்கிற? வீட்டு தேவைக்கு தான். வீட்டு தேவைக்கு. வீட்டு தேவைக்குன்னா பால் எவ்வளவு இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு 10 லிட்டர் இருக்குன்னு பார்த்தோம். வீட்டு தேவைக்கு அவ்வளவு தேவைதானா? வீட்டு தேவைக்குன்னா விக்கிறது, வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு கறந்து நீங்களே சில்லறை வியாபாரத்துக்கு பண்றீங்க. சரி, என்ன மாதிரி மாடு இருக்கணும்னு நினைச்சீங்க? எல்லாரும் இந்த மாடு இருக்கணும். பால் கறந்து விக்கணும்னா ஹெச்எப் தானே ஹெச்எப் தான் விரும்புவாங்க. நீங்க இந்த இது என்னது? இது ஹெச்எப் தான். ஹெச்எப்னா ஹெச்எப் கிராஸ்ல வருமோ? கிராஸ், ஹெச்எப் கிராஸ். சரி, ஈத்து எத்தனாவது ஈத்துனே? இது 3வது எத்தனை? 3வது ஈத்து. பால் அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்கண்ணே. பால் 9 லிட்டர் இருக்குங்க. இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 9 லிட்டர் இருக்குங்க. முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்க. சரி, 35 ரூபாய்க்கு கேட்டேன். 35 கேட்டீங்க, முடிஞ்சிட்டு. இந்த இவ்வளவு மாடுகள்ல இந்த மாடை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம்? அது இப்படி இருக்க மாட்டு, இந்த வாடலா இருக்க மாட்டு நல்லா கறக்கும். கறக்கும்னா கறக்கும். ரொம்ப வளர்ப்பு இருந்தா அவ்வளவா கறக்காது. மெல்லிசா இருக்குல்ல, கொஞ்சம் தோல் வவாத்தோல் மாதிரி இருக்குது. சரி, அதனால கொஞ்சம் நல்லா கறக்கும். கறக்கும். நம்ம தேத்திக்கலாம். ஏத்திக்கலாம். இடத்துல சாப்பாடு வச்சு நம்ம ஏத்திக்கிடணும். இதுவும் வாங்கி கட்டியிருக்காங்க, கண்ணுக்குட்டியோட இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒரு மாடும் கண்ணுக்குட்டிங்க வாங்கி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் இது விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சைஸ் மாடு நல்லா இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டியோட இருக்கு. நிறைய நல்ல நல்ல மாடுகள் வந்து கொஞ்சம் ஏலியராகவே வந்துடும். குறைஞ்ச பட்ஜெட்ல நல்லா இது விலை முடிஞ்சிச்சு. எல்லாம் விலை முடிஞ்சு கட்டிக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் மெலிவா இருக்கு. இது ஒண்ணு, இது ஒண்ணு. நீங்க தான் வாங்கிருக்கீங்களா? சரி, இந்த கண்ணுக்குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? மாடு கண்ணுக்குட்டியும். இது எவ்வளவுக்கு முடிஞ்சது? 50. இது என்ன ரகம்னு? இந்த மாடு நல்லா இருக்க, கலரே வித்தியாசமா இருக்க. என்ன ரகம் தெரியலையே. பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பால் ஒரு 7-6 இருக்குங்க. 7-6 இருக்குன்னு இருக்காங்க. ஈத்து ஒரு 3 ஈத்து இருக்கும். 3 ஈத்து இருக்கு. ஆமா. சரி, இது எவ்வளவு முடிஞ்சது? இது 41. 41. ஆமா, ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க. 41, 50. எந்த ஊர் போகுதுண்ணே? எந்த ஊர் போகுது? என்ன கொங்கரை குறிச்சினே. கொங்கரை குறிச்சி. நீங்க எப்படி திருப்திகரமா அமைஞ்சது? ஆமா, திருப்திகரமா. ஆமா, சூப்பர் மாடு. ரெண்டு மாடும் வீட்டு தேவைக்கு. என்ன பால்லாம் கறந்து விக்கிறீங்களோ? மாடு பிடிச்சிச்சு வாங்கிட்டோம். மாடு பிடிச்சிச்சு. இது என்ன ரகத்துல வரும் மாடு? ஹெச்எப்ல வரும். நல்ல மடியே நல்ல அட்டகாசமா இருக்கு. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? பொட்டை கண்ணுக்குட்டி. ஈத்து எத்தனாவது இருக்கும்? ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? 3வது ஈத்து இருக்குமா? இந்த மாட்டுல சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? நீங்க வாங்கிருக்கீங்க, இவ்வளவு மாடுகள்ல செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா? சிறப்புன்னு ஐயட கொடுங்க. சிறப்புன்னா என்ன? சிறப்புன்னா மடு வந்து சுகர் கணக்கா மடு வைக்கும். சரி, அது தண்ணி அடிக்க குளிப்பாட்ட அது இவ பத்திரும். சரி, பால்லாம் அவங்க சொன்னது இருக்குமா இல்ல குறைச்சு? நம்ம இல்ல 4 லிட்டருக்கு நாங்க 3 6 லிட்டர் இருந்தாலும் போதும். ஆமா. வேற என்னெல்லாம் பாத்தீங்க மாடு வாங்கச்சுல? மாடு சுழி பாத்தீங்களா? ஆமா, சுழி எல்லாம் கிடையாது. சுழி கிடையாது. நல்லா இருக்கு. குணமாகலாம் எப்படி நல்லா இருக்கா? குணம் குணமெல்லாம் மெயினா தானே குணம். கறந்து கை வச்சு கறந்து பார்த்தோம். அவங்க சொன்னதுல இருந்து எவ்வளவு குறைக்க முடிஞ்சது? அவங்க 38 ரூபா சொன்னாங்க. சரி, இப்ப 31 வாங்கியிருக்கோம். 31 ரூபா. விலை எல்லாம் எப்படி இருக்கு? சௌரியமான விலை தானே? பிடிச்சது வாங்கியாச்சு. ஒரு 1000 ரூபா கூடத்தான் இருந்தாலும் பரவாயில்ல. பிடிச்சு போச்சு. ஆமா.